ரீசென்ட்டா பிரேம்ஜி அண்ட் அவர் ரொம்ப நாளா காதலிச்சுட்டு இருந்த இந்து அவர்கள கல்யாணம் பண்ணியிருந்திருக்கிறாரு. அந்த கல்யாணத்தில நெருங்கின சொந்தங்கள், நெருங்கின ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள மட்டும் தான் இன்வைட்டும் பண்ணியிருந்தாங்க. ஸோ கல்யாணத்த தெரிஞ்சுக்கிட்ட நெறைய பேர் அவர பார்க்கறதுக்காக திருத்தணியில அந்த கோயில்ல நடந்த இடத்துக்கு ஒரு சில ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்து, "இவங்க தான்டா பொண்ணு, இவங்க தான்ப்பா பிரேம்ஜியினுடைய மனைவி" அப்படிங்கிற மாரியான வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாம் வெளியிட்டிருந்தாங்க. இன்ஃபாக்ட் சொல்லப்போனா கங்கை அமரன் அவர்கள் பிரேம்ஜியினுடைய கல்யாணத்த முடிச்ச கையோட ஆக்டர் சார்லி அவர்களோட 2வது பையனோட கல்யாணத்தையும் போய் அட்டெண்ட் பண்ணியிருந்தாரு. அதே கல்யாணத்துல இளையராஜா அவர்களோட பிரசன்ஸும் இருந்துச்சு. என்னடா இது பிரேம்ஜியினுடைய கல்யாணத்துக்கு வரலாம இளையராஜா அவர்கள் சார்லி அவர்களோட கல்யாணத்துக்கு போயிருக்கிறாருன்னு சொல்லி நெறைய பேர் நெறைய விதமா பேசிட்டு இருந்தாங்க. பிளஸ் ஆல்ரெடி கங்கை அமரன் பிளஸ் இளையராஜா அவர்கள் 2 பேர்த்துக்குமே ஒரு சில சண்டை சச்சரவுகள் இருந்த காரணத்தினால தான் அந்த கல்யாணத்தை அட்டெண்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தான் வெளியில பரவிட்டு இருந்துச்சு. இந்த ஒரு காரணத்தினால தான் இளையராஜா அவர்கள் கல்யாணத்தை அட்டெண்ட் பண்ணாம இருக்கிறாருங்கிற மாதிரி சொல்லியிருந்த போது, அது அப்படிலாம் இல்ல, நலம் வாழ என்னாலும் வாழ்த்துக்கள் அப்படிங்கிற வகையில இளையராஜா அவர்கள பிரேம்ஜி அண்ட் இந்து 2 பேருமே போய் மீட் பண்ணி அவர் கூட ஃபோட்டோ எடுத்து, அத வெங்கட் பிரபு அவர்களே அவரோட சோசியல் மீடியால ஷேரும் பண்ணியிருந்திருக்கிறாரு. ஸோ என்னதான் சண்டை சச்சரவு எது இருந்தாலும் கூட இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது, அதுல அவரோட பிரசன்ஸ் இருக்கணுங்கிற காரணத்தினால, அவங்க 2 பேரையும் வீட்டுக்கே கூப்பிட்டு வாழ்த்துக்கள் தெரிவிச்சதாகவும் ஒரு தகவல் வெளிய வந்திருக்குது. பிளஸ் ஆல்ரெடி நெறைய பேத்துக்கு தெரிய வந்த விஷயம் என்னன்னா, பிரேம்ஜி அவர்களோட மனைவி சினி இண்டஸ்ட்ரி சார்ந்த பெண் கிடையாது. ஒரு பிரைவேட் பேங்க் செக்டார்ல வொர்க் பண்ணக்கூடிய ஒரு பெண் தான். அது மட்டும் இல்லாம பிரேம்ஜிக்கு எடுத்தோனே ப்ரப்போஸ் பண்ணதுமே இவங்க தான். கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற அந்த ஸ்டெப் எடுத்து வச்சதுமே இவங்க தான். 2 பேர்த்து வீட்டினுடைய சம்மதத்துல தான் இந்த கல்யாணமானதுமே நடந்திருக்குது. ஸோ ரொம்ப நாளா சிங்கிளா இருந்த பிரேம்ஜி அவர்கள் இப்ப மிங்கிள் ஆயிட்டாரு. ஸோ இப்போ இன்னுமே இண்டஸ்ட்ரிக்குள்ளார சிங்கிள் அப்படிங்க சொல்லக்கூடிய பேர்ல நெறைய பேர் இருக்கிறாங்க. அதுல அடுத்து யார் அந்த சிங்கிள்ங்கிற விஷயத்த பிரேக் பண்ணிட்டு மிங்கிள் ஆகுறாங்கறத கூடிய சீக்கிரம் எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.